சிங்கமும் முயலும். ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்து வந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் பல மிருகங்களை, ஒண்ணு ரெண்டு கிடையாது, பல மிருகங்களை வேட்டையாடி தின்னுட்டு வந்துச்சு. இத பார்த்த மத்த மிருகங்கள் ரொம்ப பயந்து வாழ்ந்து வந்தன. சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொலை செஞ்சுட்டே வந்துச்சு அப்படின்னா நாமளும் நம்மளுடைய குழந்தைகளும் சீக்கிரமாவே இறந்து விடுவோம் அப்படின்னு எண்ணி ரொம்பவே பயந்து வந்துச்சுங்க. இதனால எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை செஞ்சாங்க. அந்த ஆலோசனையில என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நாம சிங்கத்தை எதிர்த்து ஒரு நாளும் போராட முடியாது, அதனால சிங்கத்திற்கு இரையாக நாமளே தினமும் ஒருத்தரா போயிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. தீர்மானிச்ச கையோட எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தோட இருப்பிடத்துக்கு சென்றன. உங்க சிங்கத்தை பார்த்து சிங்கராஜா, இனிமே இரையை தேடி நீங்க அலைய வேணாம், நாங்களே தினமும் ஒருத்தரா உங்களோட குகைக்கே வந்து உங்களுக்கு இரையாகிறோம் அப்படின்னு தெரிவிச்சதுங்க. அத்துடன் நீங்க பல மிருகங்களை ஒரே நாள்ல வேட்டையாடி கொண்டுட்டீங்க அப்படின்னா நாங்க சீக்கிரமாவே இறந்து விடுவோம், பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரமாவே இறந்து விடுவீர்கள். இதனால் நீங்க இரையை தேடி அலைய வேணாம், நாங்களே உங்க குகைக்கு ஒவ்வொரு நாளும் ஒருத்தரா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுங்க. இதை கேட்ட சிங்கராஜாக்கு மகிழ்ச்சி பொங்கியது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சிங்கராஜாக்கு. அன்றிலிருந்து ஒவ்வொரு மிருகமாய் சிங்கத்தோட குகைக்கு போய் இரையாயிடுச்சுங்க. இப்படி முதல் நாள் வந்து மான், இரண்டாவது நாள் கங்காரு, மூணாவது நாள் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாள் முயலோட முறை வந்துச்சு. அப்போ முயல் சிங்கத்தோட குகைக்கு சிறிது தாமதமாக தான் போச்சு. இதை பார்த்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபமும் ஆத்திரமும் வந்தது. உடனே முயலை பார்த்து, நீ ஏன் இவ்வளோ தாமதமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜனை செஞ்சிச்சு. உடனே முயல் நடுக்கத்தோட, ராஜா, நான் வர வழியில வேறொரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன், அது என்னை பிடிக்க துரத்துச்சு, நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு வர சிறிது தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு. உடனே சிங்கமும், என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டுல இருக்கா அப்படின்னு இருமாப்போட கேட்டுச்சு. அதற்கு அந்த முயலும், ஆமரசே, அந்த சிங்கம் இங்கதான் இருக்கு, நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னா நான் அந்த சிங்கத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி முயல் அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போய் ஒரு கிணத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு, இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் வாழுது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதை நம்பிய சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. அப்போ அதனோட நிழலே, அதாவது அதோட பிம்பமே வேறொரு சிங்கம் எதிரில் நிக்கிற மாதிரி அதுக்கு தோணுச்சு. அதை பார்த்ததும் சிங்கம் வேகமா கர்ஜித்தது. அதனுடைய பிம்பமும் பதிலுக்கு கர்ஜித்தது. உடனே சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கி, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ள குதிச்சது. கடைசியில சிங்கம் கிணத்துல இருக்கிற நீர்ல மூழ்கி இறந்துடு. இந்த புத்திசாலித்தனமான யோசனையாலையும் முயற்சியாலையும் தானும் தப்பிச்சது, மற்ற மிருகங்களும் காப்பாத்திருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசிச்சு செயல்படணும். அந்த ஒரு செயல்னால நம்மளுக்கும் நல்லது ஏற்படும், மற்றவங்களுக்கும் நல்லது ஏற்படும்.